கர்நாடக அரசு சார்பில் சிறந்த நடிகருக்கான விருது அறிவிக்கப்பட்ட நிலையில அதனை பெற நடிகர் கிச்சா சுதீப் மறுத்திருக்காரு. இது தொடர்பாக அவர் தன்னுடைய எக்ஸ் தள பக்கத்துல பரபரப்பான தகவலை வெளியிட்டிருக்காரு. ஏன் அவர் விருது பெற மறுத்தார், என்ன காரணம் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். கன்னட திரையுலகில் முன்னணி நடிகராக இருப்பவர் நடிகர் கிச்சா சுதீப். இவர் தமிழில் உள்ளிட்ட பல்வேறு படங்களில் நடிச்சிருக்காரு. கிச்சா சுதீப்பிற்கு கர்நாடக அரசு சார்பில் சிறந்த நடிகருக்கான விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது 2019ஆம் ஆண்டுக்கான கன்னட திரையுலக சிறந்த நடிகர் நடிகைகள் பாடகர்களுக்கான விருது அப்படிங்கிறது கர்நாடக அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டது. இதில் 2019 வெளியான பைல்வான் திரைப்படத்துக்காக நடிகர் கிச்சா சுதீப்பிற்கு சிறந்த நடிகருக்கான விருது அறிவிக்கப்பட்டது. கொரோனா பரவல் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால 5 ஆண்டுகள் தாமதமாக கர்நாடக அரசு சார்பில் விருது பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் நடிகர் கிச்சா சுதீப் சிறந்த நடிகர் அப்படின்னு தன்னை தேர்வு செய்து வழங்கும் மாநில அரசுடைய விருதை பெற மறுத்திருக்காரு. இது தொடர்பாக அவர் தன்னுடைய எக்ஸ் தள பக்கத்தில் அதற்கான காரணத்தையும் சொல்லியிருக்காரு. அதாவது, எனக்கு சிறந்த நடிகருக்கான மாநில விருது அறிவிக்கப்பட்டிருப்பதை பாக்கியமா நினைக்கிறேன். என்னை சிறந்த நடிகராக தேர்வு செய்த நடிகர் குழுவுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். விருதுகள் எதையும் பெறக்கூடாது அப்படிங்கிற முடிவில் பல ஆண்டுகளாக இருக்கேன். தனிப்பட்ட காரணங்களுக்காக இந்த முடிவை எடுத்தேன். அதை தொடர விரும்புகிறேன். நடிப்பிற்காக தங்களை அர்ப்பணித்த இன்னும் தகுதியான நடிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த விருதை நான் பெறுவதை விட அவர்கள் பெற்றால் சிறப்பானதாக இருக்கும். அப்படி ஒருவர் இந்த விருதை பெறுவதை பார்க்கும்போது அது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். மக்களை மகிழ்விக்கும் வகையிலான என்னுடைய அர்ப்பணிப்பான பணி அப்படிங்கிறது தொடரும். விருது எதையுமே எதிர்பார்க்காம இந்த பணியை நான் செய்வேன். இந்த விருதுக்கு என்ன நடுவர் குழு தேர்வு செஞ்சிருக்கு அப்படிங்கிறது என்ன இன்னும் சிறப்பாக பணியாற்ற ஊக்குவிக்கும். நடுவர் குழுவில் உள்ளவங்களுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். அதே போல இந்த கௌரவத்தை நிராகரிப்பதற்காக நடுவர் குழு மற்றும் மாநில அரசு கிட்ட மனதார மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதோட நீங்க என்னுடைய முடிவை மதிச்சு எனக்கான விருப்பத்தை அங்கீகரிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த பதிவில் அவர் சொல்லியிருக்காரு.